உட்கார்ந்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், நீங்க பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே கெத்தா இருக்கீங்க. திவ்யா கணேஷுக்கு கெத்தா இருக்குது எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெத்து இதுல இருக்கு. இல்ல இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்க ஒரு கெத்தா இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு கெத்து ஃபேக்ட் உங்களை நினைச்சு நீங்களே பெருமையா கெத்தா சொல்லிக்கிற ஒரு ஃபேக்ட்? இல்ல முன்னாடி அதான் சொல்றேன்ல, இப்ப மீனாக்கா சொன்ன மாதிரிதான். எதுக்குமே இப்ப நான் மீனாக்காக்கு டவுட் இருந்திருக்கும், இதுக்கெல்லாம் நான் காலே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நான் கார் ஜெனரலா எடுக்க மாட்டேன். என்னன்னாலும் சரி, லேட்டா போனாலும் சரி, நான் ஒரு டிரைவர் அண்ணா கூப்பிடாம நான் எங்கேயும் காரை எடுத்துட்டு போனதே கிடையாது. அது என்னன்னாலும் சரி, ஏன்னா எனக்கு அதே மாதிரி தான், கொண்டு போய் யாராவது இடிச்சிடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ். அதனால அது கிடையவே கிடையாது. இன்னொன்று, எனிதிங் எப்படி சொல்றது, என்னனாலும் நான் ஃபேஸ் பண்ண எப்பவுமே ரெடியாக தான் இருப்பேன். அப்படி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். என்ன பிரச்சனைனாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல. அது எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு தெரியுமா. அதுவே நான் ரொம்ப பெரிய கெத்தாக தான் நினைக்கிறேன்.